கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு புதிய ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். 2 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். நேர்த்தியான இடங்களிலே பங்கையும் சிறப்பான சுதந்திரத்தையும் தேவன் தருகிறார். ஆமேன். அநேக விதமாய் ஜெபிக்கிறது உண்டு. சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, பாவத்தின் கட்டிலிருந்து, தோஷத்தின் கட்டத்திலிருந்து, அநேக விதமான நிந்தைகள் கட்டத்திலிருந்து, அநேக விதமான போராட்டம், கடன் பிரச்சனைகள், அவமானங்கள், அநேக விதமான கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை வேண்டும். இந்த மாதத்திலாவது, இந்த வாரத்திலாவது, இந்த புதிய நாளிலாவது ஒரு விடுதலை உண்டாகாதா? ஒரு சுதந்திரம் உண்டாகாதா? ஒரு ஃப்ரீடம் லைஃப் உண்டாகாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. பசியோடு இருக்கிறவர்கள் உணவு கிடைக்காதா? வீடு இல்லாதவர்கள் வீடு கிடைக்காதா? வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்காதா? மற்றும் அநேக ஆசீர்வாதங்களை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறார். நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு அவர் பங்கை தருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தருகிற பங்கிலே உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிற பங்கிலே அடிமைத்தனம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதத்திலே கட்டுப்பாடுகள் இல்லை. அவர் நமக்கு சுதந்திரமான, சிறப்பான, நன்மை நிறைந்த ஒரு பங்கை நமக்கு தரப்போகிறார். விடுதலை நிறைந்த ஒரு பங்கை தரப்போகிறார். நேர்த்தியான இடங்களிலே ஒரு பங்கை தரப்போகிறார். நமக்கு விடுதலையான, சிறகடித்து பறக்கத்தக்கதான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேவன் தரப்போகிறார். சாத்தான் ஒருவேளை இதுவரை நம்முடைய கைகளையும் கால்களையும் கட்டப்பட்ட நிலைமையில் சுதந்திரமாய் எழும்பி பறக்க முடியாமல், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாமல், ஆண்டவருக்கென்று உபயோகமான ஒரு பாத்திரமாய் காண முடியாமல் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டால், இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு தருகிற வசனம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். எப்படிப்பட்ட நிலைமையில கட்டப்பட்டிருந்தாலும் செயல்பட முடியாமல், ஒருவேளை பிசினஸ் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த பிசினஸிலே விடுதலையாக எதையும் செய்ய முடியாமல், எல்லாற்றிலும் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில எதையும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு செய்ய முடியாமல் ஒரு நிலைமையில காணப்பட்டால், தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் அவங்களுக்கு உண்டாகிறது. சிறப்பான சுதந்திரம் வரப்போகிறது. நீங்கள் விடுதலையோடு எல்லாவற்றையும் செய்யும்படியாக, விடுதலையோடு முன்னேறி செல்லும்படியாக, சந்தோஷத்தோடு எல்லா காரியங்களையும் செய்யும்படியான தேவன் ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார். கல்வியாக இருக்கலாம், எந்த விதமான காரியமாக இருந்தாலும் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார். நேர்த்தியான இடங்களிலே பங்கை தரப்போகிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டையும், மற்றும் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நன்மையான பங்கை உங்களுக்கு தரப்போகிறார். அது உங்களுக்கு நேர்த்தியானதாக, உங்களுக்கு ஏற்ற பங்கை ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்திலே தேவன் சரியான நேர்த்தியான பங்கை உங்களுடைய வாழ்க்கையில செய்து அவர் உங்களுடைய கரங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதமாய் ஆண்டவர் அமைய பண்ணுவார். ஆமென்.